சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா என்னுடைய கண்களை கட்டிவிட பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. வரம்பு மீறி விட்டதனால் இந்த அப்பா உன்னிடத்தில் இதனை என்னவென்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன். நீ நினைத்தால் இதனை தடுத்து நிறுத்த முடியும். நீ நினைத்தால் இந்த விஷயம் நடக்காமல் உன்னால் நிச்சயமாக பார்த்து கொள்ள முடியும். என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளக்கூடிய காலம் இது. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அப்பா கண்களை கட்டிவிட்டால் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயங்களும் நடந்து விடாது. இந்த அப்பாவின் பார்வை உன் மீது இருக்கும் வரை மட்டும்தான் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கை நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அது இல்லாது போனால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக அப்பா என்று உன்னிடத்தில் சொல்ல வந்ததற்கான முக்கியத்துவத்தை நீ தெரிந்து கொள்வாய். அப்பா எதற்காக உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் உன்னை காயப்படுத்துகிறது என்பதும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். தெய்வத்தின் கண்களையே கட்டிவிட முயற்சிகள் நடக்கிறது, அதுவும் உனக்காக நடக்கிறது எனும் பொழுது இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எந்த சூழ்நிலையிலும் உடன் வருகின்ற இந்த அப்பா நான் உன் மீது கொண்ட அன்பு இங்கு எல்லோருக்குமே தெரிகின்ற ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஏனென்றால் நீ நினைத்த நேரத்தில் நான் உன் பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பதும், நீ அழைத்த நேரத்தில் நான் உன்னோடு வந்து நிற்பதும் என்று பல விஷயங்கள் உனக்கு இந்த அப்பாவின் அன்பினால் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்காக எதையும் செய்ய துணிந்தவன் என்பதனை தெரிந்து கொண்ட ஒருவரால் தான் இது போன்ற ஒரு காரியம் நடத்தப்படும். அப்படி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த காரியத்தை உன்னால் மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும். ஏனென்றால் உனக்காக நடக்கின்ற விஷயம், உனக்காக மட்டுமே இந்த காரியம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இதனை நீ நினைத்தால் மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி எப்பொழுதும் இந்த அப்பாவின் அன்பு உன்னை தேடி வரும்பொழுது உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு நடத்துகின்ற இந்த நேரம், அப்பா இருந்து ஒரு வெற்றியை உனக்கு கொடுக்கின்ற இந்த நேரம், உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, எத்தனையோ இன்னல்களையும் வேதனைகளையும் சந்தித்த பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்குமோ என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கி நின்றதும் தயங்கி நின்றதும் போதும். இனிமேல் இந்த அப்பா இதையெல்லாம் முறியடித்து உன் வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய விஷயத்தை என்னவென்று உனக்கு சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன். சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய கஷ்டங்கள் உனக்கு தெரியும் அல்லவா? உன்னை சூழ்ந்து வந்த இவர்கள் உனக்கு கொடுத்த இன்னல்களும் வேதனைகளும் என்னவென்று உனக்கு புரியும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் இனி வருந்தக்கூடாது. இவர்களின் எண்ணங்களும் இவர்களின் சிந்தனைகளும் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய இது போன்ற எண்ணங்கள் உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுகிறது என்பதனை தெரிவித்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. இப்பேற்பட்ட மனிதர்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பு. நான் சொல்லாமல் உனக்கு தெரியுமா? இவர்கள் என் கண்களை கட்டுகிறார்கள் என்று நான் சொல்லாமல் உனக்கு புரியுமா? இவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்று, இவர்கள் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நடத்துகிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? அப்பா சாயப்பா என்ற ஒருவன் உன் வாழ்க்கையில் இருப்பதனால்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல துரோகங்கள் உனக்கு வெட்ட வெளிச்சமாக்கி கொண்டிருக்கின்றது. உன்னை ஆட்டி படைக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரிய வருகிறது. இதனையெல்லாம் உணர்ந்து நீ சரியாக என்ன வேண்டும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. நல்லவர்களை அருகில் வைத்திருக்கின்றோமோ இல்லையோ, தீயவர்களை அருகில் ஒருபொழுதும் வைத்திருக்க கூடாது.
அதுவும் எந்த எல்லைக்கும் செல்ல நினைக்கிறார்கள். உன் வாழ்க்கை அழிக்கவும், உன்னை நடுத்தெருவிற்கு கொண்டு வந்து நிறுத்தவும் எதையும் செய்துவிடலாம் என்பதை இவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் கடைசியில் வந்து நின்றது எங்கு தெரியுமா? இந்த அப்பாவின் முன்னால். இந்த சாயப்பா நாம் அடக்கி விட்டோமானால் இவர்களுக்கு எந்த நல்லதும் நடக்காது என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாகவே மாறிவிட்டது. அதற்கு அவர்கள் இந்த அப்பாவிடத்தில் நின்று, அப்பா சாயப்பா கண்களை கட்டுவது என்பது சாதாரணமான விஷயமா? அதை அவர்கள் முயற்சி செய்தால் நடக்குமா? அது நடக்காது. ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? என் கண்களை கட்ட அவர்கள் தேடி வந்தது உன்னை நான் சொன்னது போலத்தான். என்னுடைய பார்வை உன் மீது விடும் வரை மட்டும்தான் என்னால் உன்னை பாதுகாக்க முடியும். எப்பொழுது என் பார்வை உன் மீது விடாமல் போகிறதோ அப்பொழுது நான் ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கு பொறுப்பாக முடியாது. என் பார்வையை தடுக்க வேண்டும் என்பது அவர்களின் எண்ணம். அதை நேரடியாக என் முன்னால் நின்று செய்துவிட முடியாது என்பது அவர்கள் நன்கு அறிந்த விஷயம். அதனால் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட இதை நாம் செய்தால் போதும் என்று நினைத்திட்ட விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் யோசித்தது, அவர்கள் நினைத்தது எல்லாம் அதற்கு ஏற்றது போலத்தான் நீயும் இருக்கின்றாய். யார் என்ன சொன்னாலும் நம்புவது, யார் என்ன பேசினாலும் அதை என்னவென்று ஏற்றுக்கொள்வது, எதையுமே யோசிப்பதே கிடையாது, எதையுமே சொந்தமாக சிந்திப்பது கிடையாது, என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றும் ஒருபோதும் நினைப்பதும் கிடையாது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற நேரம் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ யோசிக்காமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது என் குழந்தை அத்தனையிலும் நீ விரும்பியதை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தை நீ தொலைத்து விட்டாய் என்பதுதான் உண்மை. இவர்களிடம் ஏமாந்து விட்டாய் என்பதுதான் உண்மை. இவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ நம்புகிறாய் என்பதுதான் உண்மை. இப்படி இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்பதை இவர்களுக்கு தெரிந்துவிட்ட பிறகு சர்வ சாதாரணமாக உன்னை விட்டுவிட நினைப்பார்களா? அவ்வளவு சுலபமாக உன்னை விட்டுவிட இவர்கள் எண்ணுவார்களா? என்ன நடந்தாலும் உனக்காக எப்பொழுதும் உன் அப்பா சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்களை நீ செவி கொடுத்து கேட்பது உண்மை என்றால் நான் சொல்கின்ற காரணம் உனக்கு புரியும். நீ ஒரு விஷயத்தை சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருப்பாய். அப்பொழுது இவர்கள் உன்னை தேடி வந்து இது சரியில்லை, இதை நீ செய்யக்கூடாது, இது நடக்காது, இது நடப்பது சரியல்ல, இது உன் வாழ்க்கை நடப்பது தவறு என்று உன்னிடத்தில் எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்படி இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரம் உன்னுடைய வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் உனக்கு என்னவாக சொல்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உன் முன்னால் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய முயற்சியின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை கைவிட்டுவிட்டு அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய். அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் பின்வாங்கி நிற்கின்றாய். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உனக்கு எப்பொழுதும் எதை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயா? இவர்கள் பேசுவதை உன்னை எப்படியாவது திசை திருப்பி விட்டு விட வேண்டும் என்பதற்காகத்தான். இவர்கள் பேசுவதை உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று நினைப்பதற்காகத்தானே. எந்த வகையிலும் உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று இவர்கள் யோசிப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ கணக்கில் எடுத்து கொண்டதன் பலன் இன்று உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கின்றது. இன்று உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு நிலைகளும் உனக்கு புரியும்படியான மகிழ்ச்சியை உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த அப்பா நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக உணர்த்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மாற்றங்களும் உனக்கு சரியான வழி கிடைப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா என்னவெல்லாம் உனக்கு நடத்தியிருக்கின்றேன்,
இந்த அப்பா எதையெல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கான நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட விஷயங்கள் அத்தனையுமே நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது எல்லாம் உனக்கு வேதனைகள் உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருந்ததோ அப்பொழுது எல்லாம் உனக்கு ஆதரவு கொடுத்த மனிதர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களை எல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டு யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த வகையிலும் உண்மையாகவே ஆதரவு கொடுக்காமல் வேதனைகளை அதிகமாக கொடுத்தார்களோ அவர்களை உன் அருகில் நீ வைத்து கொண்டிருப்பதும் நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறல்லவா? என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இந்த விஷயத்தை நடத்தும் என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். நிறைவான எண்ணம் கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எதையுமே நீ கண்டு கொள்ளாமல் விட்டதற்கு பலன் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் எதிலுமே உனக்கு நீ விருப்பப்பட்டது போல எந்த ஒரு சூழ்நிலையிலும் நடக்காமல் போய்கொண்டிருப்பதுதான். எந்த சூழ்நிலைகளிலும் உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றது போல இல்லாமல் இருந்து கொண்டிருப்பதுதான். எதுவுமே நமக்கு நடந்து விடவில்லை என்றும் எதுவுமே நமக்கு கிடைக்கவில்லை என்றும் என் குழந்தை நீ படுகின்ற பாடு நான் அறிவேன். எல்லா நிலையிலும் நீ படுகின்ற கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணமாக இருக்கின்றவர்கள் உன் அருகில் இருப்பதையும் நான் அறிவேன். சரி, இதற்கு அப்பாவின் கண்ணை கட்டுவதற்கும் என்ன சம்பந்தம் என்று தானே நீ கேட்கின்றாய். நிறைய சம்பந்தம் இருக்கின்றது என் குழந்தையே. இதில் அதிகப்படியான சம்பந்தம் நிறைய இருக்கின்றது. நீ என்னை வணங்குகிறாய், இந்த சாயப்பா எப்பொழுதும் மனதார நினைக்கிறாய் என்று நீ ஒவ்வொரு முறையும் ஆணித்தரமாக நம்பும் பொழுதெல்லாம் இவர்கள் உன்னை தேடி வந்து, அப்பா நம்புகிறாய், உனக்கு எதையுமே நடத்தி கொடுக்க மாட்டார், உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களையும் தீர்க்க மாட்டார், நீ பார்க்கத்தானே போகின்றாய், ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் இப்படித்தானே இருக்கின்றது, ஏதேனும் மாற்றங்கள் வந்திருக்கின்றதா, எதையாவது அடைந்திருக்கின்றாயா, ஏதாவது ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றாயா, உனக்கு ஏதாவது இந்த வாழ்க்கை நீ விரும்பியது போல கிடைத்திருக்கிறதா என்பது போன்ற பல விஷயங்களை சொல்லி சொல்லி அவர்களுடைய மனதை களைப்பாறு நீ ஒரு நொடி கூட தாமதிக்காமல் என் குழந்தை எனக்கு செய்வான் செய்யவில்லை என்றாலும் அவன் என் அப்பன் என்று நீ சொல்லி இருந்தால் அதன் நிலைமை வேறு. ஆனால் ஒரு நொடியாவது இவர்கள் சொல்வது உண்மையாக இருக்குமோ என்று நீ யோசித்திருப்பாயானால் அந்த நொடி உன் நம்பிக்கை குலைந்து இந்த அப்பாவின் கண்கள் கட்டப்பட்டுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பாவின் பார்வை உன் மீது படுவதை தடுத்து நிறுத்தி விடுவார்கள் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது என்றும் எல்லாவற்றிலுமே நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் நீ என்னை மறந்திருக்க கூடாது. எந்த நொடி என்னை மறப்பதற்கான சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கி கொடுத்தாலும் அந்த நொடி இந்த அப்பாவை நீ விட்டுவிடாமல் இருந்தாலே போதும், இந்த சாயப்பாவின் அன்பு உனக்கு கிடைத்தாலே போதும் என்று நீ நம்பி இருந்தால் அது போதும். இந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களையும் எத்தனையோ வேதனைகளையும் தாண்டி நாம் எத்தனை பிரச்சனைகளுக்குள் சிக்கி நமக்கான மகிழ்ச்சியை பெற முடியாமல் நாம் தவிர்க்கும் நேரம் எல்லாமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கையை பதம் பார்த்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, எதற்கும் கவலை கொள்ளாதே. உன் அப்பன் உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. ஐயோ இப்படி ஆகிவிட்டதே அப்படி ஆகிவிட்டதே என்று புலம்பிக் கொண்டே இருந்தால் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எழுந்து நின்று போராடு. என்னால் இது முடியும், நான் இதை நடத்தி காட்டுகின்றேன், என்னால் மட்டுமே இதனை செய்ய முடியும் என்று நம்பு. நிச்சயமாக நீ அதில் வெற்றி பெறுவாய்.
ஆகையால் எதை பற்றியும் நினைக்காமல் உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக என் சாயப்பா நிறைவேற்றி தருவார் என்று நம்பினால் போதும், நிச்சயமாக நிறைவேற்றி தருகின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.